ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து கர்நாடகாவில் வந்து இப்போ வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இதனால் வந்து நிறைய கோடி வந்து நஷ்டமாயிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நடிகர் கமலஹாசன் வந்து கன்னடம் பற்றி பேசி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு கர்நாடகா அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து கூறியிருக்க நிலையில் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்றது கமலஹாசன் வந்து உறுதியாக வந்து கூறிட்டாங்க. ஸோ தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்தது தான், அவருக்கு பேசியது தான் ஸோ பிரச்சனைக்கு காரணம். ஸோ நான் எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்பேன் என அவர் உறுதியாக வந்து கூறிட்டார். ஸோ இப்போதைக்கு வந்து இந்நிலையில் கமலஹாசன் நடிப்பில் இப்போ வந்து மணிரத்னத்துடைய இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, அசோக் செல்வன், த்ரிஷா, அபிராமி இந்த மாதிரி நிறைய பேர் நடிப்பில் தக் லைஃப் திரைப்படம் வந்து கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து கர்நாடகா ஸோ வர்த்தை சபை கூட்டத்திலேருந்து இப்போ வந்து அஃபீஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதனால் வந்து தக் லைஃப் திரைப்படம் வந்து கர்நாடகா உரிமை 20 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு இருக்கிறதா. ஸோ இப்போ வந்து படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகலை அப்படின்னா வந்து சுமார் 20 to 25 கோடி வரைக்கும் வந்து அஃபீஷியலாக வந்து நஷ்டமாக போகுது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதற்கான அடுத்த ஸ்டெப்பே வந்து நம்மளோட படக்குழு என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.